Hi students, today we see multiple choice questions in lesson 2. Okay, two wires of A and B with circular cross section made up of the same material with equal length. So same material, equal length. Two wires A and B. அதனுடைய circular cross section same material equal lengthல made பண்ணிருக்கோம். Okay, suppose RA is equal to 3RB. Then what is the ratio of radius of wire A to that of B? ஸோ அந்த ரேஷியோ கேட்டிருக்காங்க சரியா இப்போ என்ன எதனுடைய ரேஷியோ அப்படின்னு கேட்டால் ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஒயர் அப்போ ரேடியஸ் ஆஃப் ஒயர் அப்படின்னாலே நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால் அந்த ரெசிஸ்டிவிட்டி ஃபார்முலா தான் திங்க் பண்ணணும் கிவன் டேட்டா ஆர்எஸ் ஈக்குவல் டு 3RB ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா அதில் இந்த ரெசிஸ்டிவிட்டி மட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுத்திருக்கோம் அதை எடுத்துகிட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துகிட்டு டைரக்ட்லி இந்த மாதிரி எழுதலாம் ஸோ அதில் ஏ அப்படிங்கிறது பைஆர் ஸ்கொயர்டு ஏரியா ஸோ பைஆர் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணி ஆர்ஏ ஆர்பின்னு ரெண்டு எடுத்துக்கிறோம் இப்போ ரெண்டே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சேம் மெட்டீரியல் பேசிஸில் ஈக்குவேட் பண்ணுறோம் ஈக்குவேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அந்த பை எல்லாம் சேம் டேர்ம் தான் லென்த்து இந்த 3.1 சேம் டேர்ம் அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறோம் இந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 3RB அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் RA is equal to 3RB அதை சப்ஸ்டியூட் பண்ணோடனே நமக்கு என்ன ஆகுது 3RB RA squared is equal to RB small RB squared இந்த RB என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ RA squared இதை டினாமினேட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி RB squared கொண்டு வந்துட்டோம்னா இங்கே 1 இருக்கும் இந்த 3 இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ RA squared divided RB squared is equal to 1/3 ஸோ இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு போனோம்னா என்ன ஆகுது ஸ்கொயர் ரூட் 1 divided √3 ஸோ ஆன்சர் இஸ் த C okay next a wire connected to a power supply of 230 volt has power dissipation P1 ஒரு வயர் எடுத்து 230 volt பேட்டரியோட கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதனுடைய பவர் டிசிபேஷன் P1 நெக்ஸ்ட் அதே வயரை 2ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கட் பண்ணி பேரல் கனெக்ஷனில் அதே பவர் சப்ளையில் கொடுக்குறோம் அப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பவர் டிசிபேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் P2 ஸோ அந்த P2 டிவைடட் P1 அதனுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருந்தது ஒரே சேம் வயரு 230 volt பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணியிருந்தேன் இப்போ இதனுடைய பவர் டிசிபேஷன் P1 அப்போ அதனுடைய ஃபார்முலா P1 ஈக்குவல் நம்ம என்ன எடுத்துக்கலாம் V ஸ்கொயர் டிவைட் ஆர்னு இந்த ஃபார்முலா நெக்ஸ்ட்டு அதே வேறு 2ஆல் கட் பண்ணுறோம் அப்போ அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் டிவைட் ஆகும் இப்போ R/2 R/2 230 வோல்ட்டோட கனெக்ஷன் இதனுடைய பவர் டிசிபேஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் P2 இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குது சேஞ்ச் ஆகிருக்கும் அப்போ V ஸ்கொயர் டிவைட் இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து பேரலல் இருக்கிறனால இந்த பேரலல் ஈக்குவேஷன் 1 divided RP is equal to 1 divided R/2 1 divided R/2 இல்லை எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா RP is equal to நமக்கு என்ன கிடைக்கும் R divided 4 ஸோ அந்த RP is equal to R divided 4 இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கிளியராக இல்லை பார்த்துங்க R divided 4 இங்கே இருக்கக்கூடியது R divided 4 அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இப்போ P2 divided P1 இந்த வேல்யூ இந்த V ஸ்கொயர் காமன் டேர்ம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டினாமினேட்டர்கள் நியூமினேட்டருக்கு சேஞ்ச் பண்ணி RR கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இஸ் 4 இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இந்த ஃபார்முலா மெத்தட்லையும் நம்ம அந்த R2 வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இதனுடைய இந்த ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ இங்கே P2க்கு R2 சப்ஸ்டியூட் பண்ண முடியும் இந்த இடத்துல அதுக்கு அதை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் இன் இந்தியா எலக்ட்ரிசிட்டி இஸ் சப்ளைடு ஃபார் டொமஸ்டிக் யூஸர் 220 volt இட் இஸ் சப்ளைட் அட் 110 volt இன் USA எவ்வளோ வோல்ட் கொடுக்குறாங்கன்னா 110 volt அதே if the resistance of a 60 watt bulb for use in India is R இந்தியாவில் 60 watts பல்பு அதே 220 வோல்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னா நமக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R அதே 60 watts பல்பை நம்ம யூஎஸ்ஏல யூஸ் பண்ணோம்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது கேள்வி ஸோ அப்போ P is equal to V square divided R P1 is equal to என்ன அப்படின்னு கேட்டால் V1 square divided R1 இது இந்த இந்தியானுடைய பவர் டிசிபே அதுக்கு இது யூஎஸ்ஏக்கு P2ன்னு எழுதிக்கிறோம் இப்போ ரெண்டே நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவேட் பண்ணுறோம் ஏன்னா பவர் ரெண்டு என்ன தான் காமன் தான் 60 watts தான் ரெண்டுக்குமே அது ரெண்டே ஈக்குவேட் பண்ணுறோம் ஈக்குவேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அந்த வேல்யூஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது V1 V2 இதெல்லாம் கொடுத்துரு கிவன் டேட்டா தான் அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் R2 is equal to R divided 4 ஓகே the next in a large building there are 15 bulbs of 40 watts 5 bulbs of 100 watt 5 fans of 80 watt and 1 heater of 1 kilowatt இப்போ இங்கே எப்படி எழுதிக்குமா 1000 watt இதெல்லாம் ஒரு பில்டிங்கில் இத்தனை இது யூஸ் பண்ணுறோம் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ
The voltage of electric mains is எவ்வளவு 220 volt. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க, the minimum capacity of the main fuse of the building will be. ஸோ எவ்வளோ அந்த அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னு கேட்டால், the main fuse of the building will be எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறோம். ஆம்பியரில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு டோட்டல் பவர் கண்டுபிடிக்கணும். அப்போ பவர் 15 பல்ஸ் இன்ட்டு 40 ப்ளஸ் 5 இன்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் எத்தனை பல்பு 5 பல்பு 100 வாட்ஸு. அடுத்து 5 ஃபேன்ஸு 80 வாட். அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வாட் ஹீட்டரு 1000 வாட்ஸ். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் பவர் ஃபஸ்ட்டு வி கால்குலேட்டட். That is the answer is 2500 watts. Okay. Next, P is equal to VA. You know that cross multiply I. So P calculated. V already given data is substitute here. We are getting 11.36 ampere. So nearly equal to answer na abin ketta 12 ampere. Okay. Next one. There is a current of 1 ampere in the circuit shown below. What is the resistance P? So very easy question. So 9 volt கொடுத்திருக்காங்க. Series connectionல 3 resistance கொடுத்துட்டு ஒன்னு மட்டும் நமக்கு அந்த resistance மட்டும் நம்மள கால்குலேட் பண்ண சொல்றாங்க. Okay. So இத ரெண்டு மெத்தட்ல கால்குலேட் பண்ணா, first method series resistance-னா Rs equal to R1 plus R2 plus R3. அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிற இந்த இடத்துல P ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ V is equal to IR. V உடனே given data 9. I வந்து 1 ampere கொடுத்திருக்காங்க. R வந்து இதை வந்து 5.5 plus என்ன வரும் P. இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 5.5 plus என்ன வரும் P. இப்போ இந்த 5.5 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 9 minus 5.5 is equal to P. அப்போ 3.5 ohm. இதே நம்ம வந்து இன்னும் ஒன் மோர் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிர்ச்சாஃப்ஸ் லா தான். கிர்ச்சாஃப்ஸ் லாவில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கரண்ட்டு ஈக்குவல் டு அந்த என்ன இங்கே நம்ம சைன் சொன்னோம்லே அதை வோல்டேஜ்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த மெத்தடில் நம்ம என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே கரண்ட்டு கொடுத்துட்டோம் இல்லையா, ரெசிஸ்டரும் கொடுத்துருக்கோம், கரண்ட் 1 ஆம்பியர். அப்போ 1 × 3 ப்ளஸ் 1 × 2.5 ப்ளஸ் 1 × P. இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் பாருங்கள், 1 × 3 இன்ட்டு ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டால் இஎம்எஃப் எவ்வளவு 9. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் 3.5 ohm. ஓகே, ஆப்ஷன் இஸ் சி. ஓகே, தென் நெக்ஸ்ட், வாட் இஸ் த கரண்ட் அவுட் ஆஃப் த பேட்டரி? இதில் என்ன கரண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் வெரி ஈஸி. திஸ் இஸ் த parallel கனெக்ஷன். ஸோ 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel with the battery. ஸோ அப்போ 3 ரெசிஸ்டர்ஸ்னுடைய வேல்யூ சேம் வேல்யூ 15 ohm. வோல்டேஜ் வந்து ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கான் 5 வோல்ட்டு. ஸோ ஈஸி. ஸோ இப்போ இதுதான் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம், ஆன்சர் RP5 கிடைக்குது. ஓம்ஸ்லால தான் V5 R5. ஸோ ஆன்சர் இஸ் 1 ஆம்பியர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, the next 12th one, the temperature coefficient of resistance of a wire is 0.00125 per degree Celsius at 20 degree Celsius. இந்த இடத்துல its resistance is 1 ohm. The resistance of the wire will be 2 ohm. அதாவது ஆல்ஃபா கொடுத்துட்றாங்க, அடுத்து வந்து 20 டிகிரி செல்சியஸில் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 ohm இருக்குது. அதே 2 ohm ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஆல்ஃபா R1 1 ohm கொடுத்தோன்னா R2 2 ohm given data, T1 20 டிகிரி செல்சியஸ். ஸோ T2 தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இது ஒரு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலா தான், அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதை எடுத்துட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 டிவைட் R1 இன்ட்டு T2 மைனஸ் T1 ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு இதில் தெரியாத வேல்யூ என்னது T2 மட்டும் வச்சுக்கிட்டு T1 இந்த பக்கம் கொண்டு வரோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வேல்யூஸ் இருக்குது, இங்கே இருக்குது. இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 820 டிகிரி செல்சியஸ். ஸோ 11th இது வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு, the internal resistance of a 2.1 volt cell which gives a current of 0.2 ampere through a resistance of 10 ohm. ஸோ இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, 2.1 வோல்ட் கொடுத்துட்டாங்க, கரண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 10 ohm ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் உடைய செல்லுக்கு எவ்வளோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்? ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு E மைனஸ் V டிவைடட் V இன்ட்டு R. இப்போ R பை V ஈக்குவல் டு என்னது 1 டிவைடட் I. நம்மகிட்ட I இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அது 1 டிவைடட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் 1 divided I. The next V is equal to IR. V is equal to IR. I into 0.2 into 10 is equal to எவ்வளோ கிடைக்குது 2 volt கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் E இருக்குது, 2.1 இருக்குது, அதாவது அந்த சைன்னு சொல்லுவோம். E அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம், இப்போ அதில் சை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைனஸ் இங்கே வோல்ட் வந்து 2, அது கரண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் 0.2. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால் 0.5 ohm. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் சை.
A piece of copper and another germanium are cooled from room temperature to 80 Kelvin. The resistance of, அதாவது room temperature இருந்து 80 கெல்வினுக்கு நம்ம கீழே கொண்டு வரோம். அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? காப்பர் ப்ளஸ் ஜெர்மானியம். காப்பர் அப்படிங்கிறது என்னது? கண்டக்டர். ஜெர்மானியம் அப்படிங்கிறது என்னது? செமிகண்டக்டர். அப்போ காப்பர் கண்டக்டர் வந்து ரெசிஸ்டிவிட்டியோட எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டவுன் ஆனால் ரெசிஸ்டிவிட்டியும் டவுன் ஆகும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர் வந்து இங்கே என்ன ஆகுது? குறையுது. இங்கே வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேருந்து எங்கே கொண்டு வரோம்? 80 கெல்வின்க்கு, அதாவது -193 டிகிரி செல்சியஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும் காப்பருக்கு. நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் வந்து டெம்பரேச்சரோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருக்குது. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில் எப்படின்னா டெம்பரேச்சர் கூடுனா ரெசிஸ்டிவிட்டி குறையும், ரெசிஸ்டிவிட்டி அதிகமாச்சு அப்படின்னு கேட்டால் டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் குறையுது. அப்போ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஜெர்மானியம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸ் ஆகும். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இது வந்து செமிகண்டக்டர். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் டிக்ரீசஸ் அண்ட் ஜெர்மானியம் இன்க்ரீசஸ். The next last one, Joule's heating law. When I and T are constant, if the H is taken along the y-axis and I squared along the x-axis. இப்போ ஃபார்முலா H is equal to என்னது? I squared RT. அதில் வந்து I and T கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அதாவது I and T என்ன அப்படின்னு கேட்டால் are constant. If the H is taken along the y-axis, I squared along the என்ன அப்படின்னு கேட்டால் x-axis. இப்போ I squared வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீட்டும் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அது இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஐ ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆக ஹச் வந்து என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் நம்ம என்ன வச்சுருக்கோம்? கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.